நீர்க்குமிழ் கழலை, அதாவது வெசிகுலர் மோல். இந்த கண்டிஷனில் ப்ரெக்னென்சி எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய உமனுக்கு மோஸ்ட்டாக வரும். அவங்க ப்ரெக்னென்சி கிட் செக் பண்ணி பார்க்குறப்போவும் அவங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு வரும். பட் அவங்க உண்மையாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. பிகாஸ் இந்த நீர்க்குமிழ் கழலை அப்படின்ற டிசீஸ்னால். இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, யூட்ரஸ் கருப்பை குள்ள மணத்தக்காளி காய் மாதிரியோ இல்லாட்டி திராட்சை கொத்து மாதிரியும் சில பொருட்கள் ஃபார்ம் ஆகிருக்கும். இது ஸ்டார்டிங்கில் ப்ரெக்னென்சியோட எல்லா சிம்டம்ஸையும் காட்டுற மாதிரியே தான் இருக்கும். இதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜை கெஸ்டேஷனல் ட்ரோபோபிளாஸ்டிக் டிசீஸ் இல்லாட்டி ஹைட்ராட்டிஃபார்ம் மோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த விஷயத்துக்கு டிஎன்சி பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். பட் இதுவே சிவியர் ஆகிடுச்சுன்னா அது கோரியோகார்சினோமா அப்படின்ற ஒரு கேன்சரஸ் க்ரோத்தாக மாறும். அப்படி மாறிச்சுன்னா அது யூட்ரஸ்னோட மிச்ச இடத்துக்கும் பரவ ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிக்கிறது நல்லது. இது நிறையா டைம் ப்ரெக்னென்ட் ஆகிற ஒரு உமனுக்கு வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். ப்ரெக்னென்ட் ஆகி 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் இந்த கண்டிஷன் ஃபார்ம் ஆகாது. இது மோஸ்ட்டாக 20 to 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற உமனுக்கு வரும். இந்த ஒவ்வொரு நீர்க்குமிழும் 2 சென்டிமீட்டர் அளவுக்கு விட்டத்தோடு இருக்கும். சம்டைம்ஸ் இது யூட்ரஸ் ஃபுல்லாக இப்படி கவர் பண்ணியிருக்கும், இல்லாட்டி யூட்ரஸ்னோட ஒரு சில பார்ட்டை மட்டும் கவர் பண்ணியும் இருக்கும். ஸோ இப்போ முழுசாக கவர் ஆகிறது முழுமையான நீர்க்குமிழ் கழலை. அங்கங்கே இருந்ததுன்னா அது பார்ஷியல் மோல் அப்படின்னு சொல்லலாம். இது வர்றதுக்கான ரீசன்ஸ்னு பார்க்கும்போது வறுமை, விட்டமின் ஏ குறைபாடு, ஃபோலிக் ஆசிட் கம்மியாக இருக்கிறது, புரோட்டீன் சத்து கம்மியாக இருக்கிறது, அதுக்கப்புறமா குரோமோசோமில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான். இப்போ இதனோட சிம்டம்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நார்மலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்கள விட இவங்க ரொம்ப வயிறு அதிக பெருக்கத்தோடு இருப்பாங்க. ப்ளீடிங் 8லேருந்து 12வது வாரத்துக்குள்ளே அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதிகமான வாந்தி, குருதி அழுத்தம், பிளட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாயிட்டு அதுக்கப்புறமா பாண்டுன்னு சொல்லக்கூடிய விழுப்பு நோயினால் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் சிறுநீர்லேயும் ஆல்புமின் சத்து அதிகமாக வெளிப்போக ஆரம்பிக்குது. குழந்தையோட இதய துடிப்பு, உறுப்புகள் எதுவுமே நம்மளால் உணர முடியாது. அவங்க நஞ்சுத்தன்மை அடைகிறவங்களாக மாறிடுறாங்க. இதே மாதிரியே இருக்கக்கூடிய மற்றும் சில டிசீஸ்னு பார்க்குறப்போ அதிப்பனி நீர், ட்வின் ப்ரெக்னென்சி, இரட்டை மகப்பேறு, அப்புறம் ஓவேரியன் சிஸ்ட்டு, அடுத்து எச்சரிக்கை கருச்சிதைவு, இதுலேயுமே நீர்க்குமிழ் கழலையினோட சிம்டம்ஸ் இருக்கும். இவங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து பார்க்குறப்போ ஸ்னோஸ்டோம் அப்பியரன்ஸுன்றது தெரியும். அப்புறமா குழந்தையோட ஹார்ட் பீட்டெல்லாம் தெரியாது. சீரம் HCG அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். செஸ்ட் பிஏவியும் எடுத்து லங்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இவங்களுக்கு டிஎன்சி பண்ணணும். இதே 40 வயசுக்கு மேலே இருக்காங்கன்னா யூட்ரஸஸ் ரிமூவ் பண்ணுறது நல்லது. கண்டிப்பாக இவங்க அடுத்த 1 வருஷத்துக்கு மீண்டும் கர்ப்பம் தரிக்கக்கூடாது.